அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சர்ப்பதோஷம் என்றால் என்ன? நாகதோஷம் என்றால் என்ன? என்பதை பற்றி பார்க்க போகிறோம். லக்கணத்திலிருந்து ராகுவோ அல்லது கேதுவோ எந்தெந்த இடத்தில் இருந்தால் அந்த சர்ப்பதோஷம், நாகதோஷம் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சர்ப்பதோஷம், நாகதோஷத்தால் திருமணத்தடை, புத்திரதோஷம், மரணம், விபத்து, பணத்தடை, தொழில் தடை, கணவன் அல்லது மனைவி மரணம், பிரிவினை, கேஸ், கோர்ட்டு, விவாகரத்து, வம்பு வழக்கு ஏன் வருகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். லக்கணத்திலிருந்து அவர்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் மேற்சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் என்பதை பார்க்க போகிறோம். கடைசி வரையில் வீடியோவை பாருங்கள். முதலில் லக்கணத்தில் இருந்து லக்கணத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து அந்த லக்கணாதிபதி பகை நீசம் பெற்று லக்கணத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும், பாவர் சேர்க்கை பெற்று 6, 8, 12 இருந்தாலும் அது ராகு கேதுவின் கடினமான தோஷத்திற்கு அது உட்படுகிறது. ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ ராகு திசையோ கேது திசையோ வரும்பொழுது சாதகருக்கு எண்ணம், சிந்தனை, செயல், புத்தியில் தடுமாற்றம் வரும். கெட்ட பழக்க வழக்கம் வரும். கூடாத நட்பு வரும். சுயமரியாதை இழப்பு உண்டாகும். தீய செயல், தீய நடவடிக்கை உண்டாகும். தன்னை மறந்து, தன் நிலை மறந்து ஏமாற்றம், தோல்வி, நம்பிக்கை துரோகம் ஜாதகருக்கு ஏற்படுகின்ற வகையிலே இருக்கும். தரம் குறைந்த வாழ்வு ஏற்படும். அதே லக்கணத்துக்கு 2இல் ராகு கேது இருந்து 2ஆம் அதிபதி 6, 8, 12 பகைவருடன் சேர்ந்தோ அல்லது தனித்தோ நீசம் பகை பெற்று அஸ்தங்கம் பெற்று இருந்தால் அது தீமை தரும் சர்ப்பதோஷம், நாகதோஷம் என்பதாகும். இந்த 2ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து திசை வருகின்ற பொழுது ஜாதகருக்கு நயம் இருக்காது, நாணயமும் இருக்காது. அதாவது பணக்கஷ்டம் இருக்கும், சொல்ல காப்பாற்ற முடியாது. குடும்பம், மனைவி பாசம் இருக்காது. மன நிம்மதி இல்லாமல் மனக்குழப்பத்துடன் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். கணவன் அல்லது மனைவிக்கு விஷத்தால் கண்டம், நோய் நொடி பீடை ஏற்படும். லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்து அந்த 4ஆம் அதிபதி பகை நீசம் பெற்று 6, 8, 12 மறைந்து பாவகிரக சேர்க்கை பெற்று அஸ்தங்கம் பெற்று இருந்தால் அது கடினமான சர்ப்பதோஷம், நாகதோஷம். ராகு திசையோ அல்லது கேது திசையோ வருகின்ற பொழுது தாய்க்கு கெண்டம், தாய் வழி உறவுகள் பகை, வண்டி வாகனம் நஷ்டம், வீடு பூமி காணி விரயம் நஷ்டம் உண்டாகும். அவமானம், அவப்பெயர் உண்டாகும். ஜாதகருக்கோ மனைவிக்கோ உயிர்கண்டம் வருகின்ற வகையிலே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும். மாடு கன்று வளர்ப்பதில் சேதம், நஷ்டம் ஏற்படும்.
லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ நின்று 5ஆம் அதிபதி பகை நீசம் பெற்று 6, 8, 12 மறைந்து இருந்தால், பாவக்கிரக சேர்க்கை பெற்றோ அல்லது அஸ்தங்கம் பெற்றோ இருந்தால் அது கடினமான சர்ப்பதோஷம், நாகதோஷம். இப்படி அமைந்த ஜாதகருக்கு ராகு திசையோ அல்லது கேது திசையோ வந்தால், பெண் ஜாதகம் என்றால் அடிக்கடி கருச்சிதைவு உண்டாகும். குழந்தைகள் பிறந்தாலும் ஏதேனும் ஒரு குறையுடன் குழந்தை இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு கண்டம் வருகின்ற வகையிலே கூட இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும். வில்லங்கம் இழப்பு ஏற்படும். குடல் வயிறு சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். ஆப்ரேஷன் வரக்கூடிய நிலை வரும். மனவேதனை, குழப்பம், கௌரவத்திற்கு பாதிப்பு உண்டாகும். போதை வஸ்துக்கு அடிமையாகும் நிலை, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் வரும். இது ஆண் ஜாதகத்திற்கும் பொருந்தும். லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது இருந்து 7ஆம் அதிபதி பகை நீசம் பெற்று 6, 8, 12 மறைந்து ராகு திசையோ அல்லது கேது திசையோ நடக்கின்ற பொழுது கணவன் சொல் மனைவி கேட்காத நிலையும், மனைவி சொல் கணவன் கேட்காத நிலையும் வரும். கணவன் மனைவி உறவுக்குள் கருத்து வேற்றுமை வரும். கணவன் அல்லது மனைவிக்கு எதிர்பாராத விபத்து, காயம், கண்டம் வரும். கணவன் மனைவிக்குள் வம்பு, வழக்கு, கருத்து வேறுபாடு, பிரிவினை உண்டாகும். லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது இருந்து அந்த 8ஆம் அதிபதி பலவீனமடைந்து நீசம்பகை பெற்று 6, 8, 12 மறைந்து இருந்தால் அது கடினமான சர்ப்பதோஷம், நாகதோஷம். ராகு திசை அல்லது கேது திசை வருகின்ற பொழுது ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ சாப்பிடக்கூடிய உணவே விஷமாக மாறும். வேண்டா வெறுப்பாக சாப்பிடக்கூடிய நிலை வரும். இல்லற வாழ்வு இருள் சூழ்ந்து நிற்கும். கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கோ அவமானம், அவப்பெயர் வரும். பிரிவினை, வம்பு, வழக்கு, கண்டம் வரும். அந்தரங்கமான இடத்தில் வியாதி, நோய் நொடி, பீடை உண்டாகும். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்து 12ஆம் அதிபதி நீசம்பகை பெற்று அஸ்தமனம் பெற்று இருந்து ராகு திசையோ அல்லது கேது திசையோ வந்தால் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகினிக்கோ கடினமான சர்ப்பதோஷம் என்று சொல்லப்படுகிறது. நிம்மதியான தூக்கம் இருக்காது. வெளியூர் பயணம் அடிக்கடி வரும். அது பயனற்றதாக இருக்கும். மனநலம், உடல்நலம் பாதிப்பை கொடுக்கும். தாம்பத்திய குறைபாடு உண்டாகும். மன உளைச்சல், கணவன் மனைவிக்குள் சந்தேகம், கருத்து வேறுபாடு உண்டாகும். பிரிவினை, வம்பு வழக்கு, உயிர் சேதம், கண்டம் வருதல் ஏற்படும். ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடிய, தமிழகத்திலே எங்கள் மாவட்டத்திற்கு தொலைதூர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைத்தால் போதும். ஜாதகம் பார்ப்பதற்காக மிக மிக குறைந்த கட்டணம் வாங்கப்படுகிறது. அதிகம் வாங்கப்படுவதில்லை. நீங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலம் பார்த்து கொள்வதால் உங்கள் பயண செலவு மிச்சமாகிறது.
பண விரயம் மிச்சமாகிறது. உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்களை அறிந்து தெரிந்து கொள்ளும் வகையிலே சொல்லப்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.